வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் டெஸ்டிங் ஆஃப் ஹைபாத்தசிஸ்ன்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். இன் த பாஸ்ட் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் வெயிட்ஸ் ஆஃப் சர்டன் 40 O's packages filled by a machine was 0.25 O's. A random sample of 20 packages showed a standard deviation of 0.32 O's. Is the apparent increase in variability significant at the 0.05 level of significance? இதோட சொல்யூஷன் பார்ப்போமா. ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன். இந்த சம் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணோம். கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் த வெயிட்ஸ் ஆஃப் சர்டன் பேக்கேஜஸ் ஃபில்ட் பை த மெஷின் வந்து 0.25. அப்போ மெஷினில் இருக்க ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், அதாவது பாப்புலேஷனோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 0.25. இந்த ரேண்டம் சாம்பிள் எடுத்துருக்காங்க, எவ்வளோ 20 பேக்கேஜஸ் எடுத்திருக்காங்க, அதோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பார்த்தீங்கன்னா 0.32 இருக்குது. இஸ் த அப்பரண்ட் இன்க்ரீஸ் இன் வேரியன்ஸ் சிக்னிஃபிகண்ட்டான்னு கேட்டிருக்காங்க. இந்த சேஞ்ச் இன் வேரியன்ஸ் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கான்னு கேட்டிருக்காங்க. 0.05 லெவல், அதாவது ஒரு பாப்புலேஷன் வேரியன்ஸையும் ஒரு சாம்பிள் வேரியன்ஸையும் வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கை ஸ்கொயர் டெஸ்ட். புரியுதாம்மா? எப்போ வந்து ஒரு சாம்பிள் வேரியன்ஸையும் பாப்புலேஷன் வேரியன்ஸையும் பார்க்க சொன்னாங்களோ நம்ம வந்து கை ஸ்கொயர் டெஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ ஐடென்டிஃபிகேஷன் டு டெஸ்ட் த சிக்னிஃபிகன்ஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் சாம்பிள் வேரியன்ஸ் and population variance. We use chi-square test for single variance. அப்போ null hypothesis என்னது, H0 is standard deviation is 0.25. அதாவது மெஷினில் ப்ராக்ட் பண்ண அதே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் வருதுன்னு சொல்கிறோம். பாப்புலேஷனோடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், த வேரியன்ஸ் ஆர் சேம், அதாவது அதோட ஸ்கொயர். இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இந்த பாப்புலேஷன் வேரியன்ஸ் வந்து சேம்னு சொல்லியிருக்காங்க. ஆல்டர்னேட் ஹைபாத்திசிஸ் H1, இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் கிரேட்டர் தென் 0.25. ஏன்னா 0.32 ஓஸ்ன்னு வருது சாம்பிளில். ஸோ கிரேட்டர் தென் 0.25 தான் இருக்குன்றாங்க. அதாவது வேரியபிலிட்டி சேஞ்ச் ஆகிடுச்சின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இருந்த 0.25 வேரியன்ஸ் இல்லை, வேறு இன்க்ரீஸ் ஆகிடுச்சின்னு சொல்லியிருக்காங்க வேரியபிலிட்டி. புரியுதாமா? ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, 20 சாம்பிள். பாப்புலேஷனுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை 0.25, சாம்பிளோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன 0.32. டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டுடலாமா. கை ஸ்கொயர் ஈக்குவல் டு n s ஸ்கொயர்டு பை சிக்மா ஸ்கொயர். n வந்து 20 சாம்பிள், s இது வந்து சாம்பிளுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 0.32 ஸ்கொயர்ன்றதுனால ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு, டிவைடட் பை சிக்மா ஸ்கொயர் 0.25 தான் ஹோல் ஸ்கொயர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு நியூமரேட்டரோட ஆன்சர் 2.048 டிவைடட் பை டினாமினேட்டர் வந்து 0.063 வருது. இதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 32.768. புரியுதாமா? ஸோ கேல்குலேட்டட் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டேபிள் வேல்யூ கண்டுபிடிச்சிருமா. லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் டேபிள் வேல்யூ. லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 0.05 லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ், அதாவது அல்ஃபா வந்து 5% விச் இஸ் ஈக்குவல் டு 0.05. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஃபார் சிங்கிள் வேரியன்ஸ், கை ஸ்கொயர் டெஸ்ட் சிங்கிள் வேரியன்ஸ்க்கு வந்து n-1 வரும். என்னன்றது நம்ம 20 சாம்பிள், 20 - 1 19. ஸோ நம்ம டேபிளில் எங்கே பார்க்கணும், கை ஸ்கொயர் டெஸ்ட்டில் 0.05ல் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 19க்கு நம்ம வேல்யூ பார்க்கணும். புரியுதாம்மா? இதோட வேல்யூ பார்ப்போமா. இங்கே பாருங்கள், இதுதான் நம்மளுடைய கை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன். இதில் 0.05 இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது 0.05, அதாவது லாஸ்ட்லேருந்து தேர்ட் காலம். இதில் 19ல் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே இருக்குது பாருங்கள் 19. இந்த 19 லைனை இப்படியே நான் கொண்டு வரேன். இதுதான் லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்க தேர்ட் காலம். ஸோ இட் இஸ் 30.144. புரியுதாம்மா? ஸோ இந்த வேல்யூ தான், அதாவது 0.05யும் 19 மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து 30.144. இப்போ கன்க்ளூஷன் வந்துடலாமா. இங்கே கேல்குலேட்டட் வேல்யூ ஆஃப் கை ஸ்கொயர் வந்து 32.768 விச் இஸ் கிரேட்டர் தென் த டேபிள் வேல்யூ 30.144. இங்கே கேல்குலேட்டட் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் டேபிள் வேல்யூ. அப்படி இருந்தால் என்ன பண்ணுவோம், we will reject the null hypothesis H0, அதாவது we are going to accept the alternate hypothesis H1. H1ல என்ன கொடுத்துருக்கு, வேரியபிலிட்டி இன்க்ரீஸ் ஆன மாதிரி தான் கொடுத்துருக்கு. therefore the variability has increased. புரியுதாம்மா? அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.